அதுக்காக நான் யூடியூப்பை விட்டு ஓடிடுவனோ இல்லை யூடியூப்லேருந்து விலகிடுவனோ அப்படின்லாம் யாரும் நினச்சிட வேண்டாம். அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. யூடியூப்பாக பார்த்து என்னை தூக்காமல் நான் யூடியூப்லேருந்து ஓட மாட்டேன். அது நிச்சயமாக எனக்காக என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்காக கண்டிப்பாக நான் இருப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களுக்காக நான் இருப்பேன். என்னுடைய வளர்ச்சியில் நிறைய பேர் பங்கெடுக்கிறீங்க. நான் வளரணும், என்னுடைய வீடியோஸ்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ரி சொல்கிறீங்க. ஆனால் ஏன் புதிதாக வரக்கூடிய நபர்கள் என்னுடைய இதை லைவில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதில்லை. இன்னொன்று, நான் சரியான நேரத்தில் வரதில்லையா லைவுக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைம் இப்போ 9:30 அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ஏன் வந்தேன் அப்படின்னா, இந்த டைமுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி லீவாக இருக்கும். ஸோ அதனால் வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. யாரோ 2 பேர் வந்திருக்கீங்க. குட் ஈவினிங், வணக்கம் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, 2 பேர் லைனில் இருக்கீங்க. உங்களுடைய பேர் பதிவு செய்யுங்க. நேற்று இந்த ஆல் அவுட்டு போட்டிருந்தேன். ஆல் அவுட்டு போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழித்து நான் படுத்திருக்கிற இடமெல்லாம் எறும்பு பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, ஃபுல்லாக கிளம்பி வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த ஆல் அவுட்டுக்கு பவர் இருக்கா அப்படின்னு நேற்று தான் எனக்கே தெரியும். நாளைக்கு நான் போகிற ஸ்கூல்லையும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் ஒரு 200 பேர் என்ன எழுதாமல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால டீச்சர்ஸ் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேணான்ட்டாங்க. இல்லை அப்படின்னா கம்பல்சரி வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்னை கேட்டாங்க, நான் இல்லை வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நமக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லையா?